என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு உள்ளவன் இல்லாதவன். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மத்தேயு 25வது அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 30வது வசனம் முடிய. உள்ளவன் இல்லாதவன். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். மத்தேயு 25வது அதிகாரம் 29வது வசனம். இல்லாதவனுக்கு கொடு என்பதுதானே சரியான உபதேசம். இங்கே இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, இது நியாயமா என்று கேட்க தோன்றுகிறது. அமலா என்றொரு பெண் இருந்தாள். நன்றாக படிப்பாள். ஒரு நாள் ஆசிரியை அவளிடம், அமலா, நாளை காலை பிரார்த்தனை கூட்டத்திலே நம் வகுப்பு பிள்ளைகள் தான் பாட வேண்டும். சர்வலோகாதிபா பாட்டை பாடுகிறாயா என்று கேட்டார்கள். இல்லை மிஸ், எனக்கு பாட வராது என்று சொல்லிவிட்டாள். அடுத்த வாரம் ஆண்டு விழா, நாடகத்தில் நடிக்கிறாயா என்று கேட்டார்கள். அப்படியே ஓர் எதிர்மறை பதிலை சொல்லி தப்பித்து கொண்டாள். இப்படியே வினாடி வினா நிகழ்ச்சி, ஓட்டப்பந்தயம் என்று அவளிடமிருந்து திறமை வெளிக்காட்டுவதற்கான வாய்ப்புகள் வரும்போதெல்லாம் தட்டி கழித்து விட்டாள். கல்லூரியிலும் இதே வழக்கம் நடந்தது. இறுதி ஆண்டில் வேலைக்கான ஒரு நேர்முக தேர்வு நடந்தது. ஒரு கலந்துரையாடல் தலைப்பை கொடுத்து 10 பேரை இணைத்து 10 நிமிடங்கள் பேசும்படி சொன்னார்கள். எல்லோரும் உற்சாகமாக ஒட்டியும் வெட்டியும் பேசிக்கொண்டிருக்க அமலா பேசவே இல்லை. அவளால் பேச முடியவில்லை. அவள் யோசித்து யோசித்து பேச வாயெடுக்கும் முன் வேறொருவர் அதே கருத்தை சொல்லிவிடுகிறார்கள். எனவே அமலா நல்ல வாய்ப்பை இழந்து போனாள். காரணம் என்ன? சிறு வயது முதல் படித்தாலே போதும் என்று இருந்து விட்டாள். அவளிடத்தில் ஆர்வம் இல்லை, உற்சாகம் இல்லை, துணிச்சல் இல்லை, தன்னம்பிக்கை இல்லை. இறைவன் தன் பிள்ளைகளுக்கு வெவ்வேறு தாளந்துகள் அல்லது வரங்கள் கொடுத்திருக்கிறார். அதை வாய்ப்பு கிடைக்கும்போது பயன்படுத்தினால்தானே வளரும். இதை உணராது சிலர் எனக்குள் குரல் வளம் கிடையாது என்று இறைவனுக்காக பாடுவதில்லை. சிறு கூட்டங்களில் செய்தி அளிக்கவோ, ஓய்வு நாட்பள்ளியில் ஆசிரியராய் இருக்கவோ கூட விருப்பமில்லாது ஒதுங்கி விடுகின்றனர். இவர்கள் தானுண்டு தன் காரியம் உண்டு என்றிருக்கும் தன்னலவாதிகள். இறைவனுக்காக எந்த பணிக்களத்திலும் இறங்க விரும்பாதவர்கள். ஆனால் இவர்களுக்குள் போதிக்கும் வரம் இருக்கலாம். அன்பை வெளிப்படுத்தி தொண்டு செய்யும் பல வரங்கள் இருக்கலாம். இவர்களுக்குள் ஆர்வம் என்னும் உந்துதல் இல்லாததால் உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். ஆர்வம், முயற்சி, துணிச்சல் உள்ளவர்களுக்கு அவர்களிடம் இருக்கும் வரங்களும் வளரும், புதிய வரங்களும் கொடுக்கப்படும். ரட்சிக்கப்பட்ட விசுவாசி ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவியானவர் இருக்கிறார். ஆவியின் வரங்களும் இருக்கின்றன. வரங்களை வளர்ப்பதும் அவித்து போடுவதும் அவரவர் கையில் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட விசுவாசி ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவியானவர் இருக்கிறார். ஆவியின் வரங்களும் இருக்கின்றன. வரங்களை வளர்ப்பதும் அவித்து போடுவதும் அவரவர் கையில் இருக்கிறது. கிருபையாக நீர் எனக்கு தந்த வரங்களையே உமக்காய் பயன்படுத்தி உலகில் வாழ்ந்து மகிமை சேர்க்கணுமே. கிருபையாக நீர் எனக்கு
தந்த வரங்களையே உமக்காய் பயன்படுத்தி உலகில் என்றும் மகிமை சேர்க்கணுமே. நாமம் மகிமைப்பட என்னையே பயன்படுத்தும். உந்தன் வரங்கள் செயல்பட என்னையே பயன்படுத்தும். ஜெபம். தேவனே, எனக்கு வரங்கள் தாரும், அவற்றை பயன்படுத்தி வளர்க்கும் வாய்ப்புகளையும் தாரும். ஆமேன்.